வணக்கம் மக்களே, நம்மளுடைய டாபிக் இன்றைக்கி என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோங்க. யார் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுமா? சைனா தாங்க. ஸோ நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அவங்க 140 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம அதில் பாதி 70 மில்லியன் பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்கோம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்மளில் பாதி பேருக்கு நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏங்கய்யா நம்மளுக்கு ஏன் இருக்க போகுது சுகர் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் காமிச்சாலும் அதை நம்ம கரெக்டாக நம்ம கிராஸ் செக் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த சுகர் லெவல், பிளட் சுகர் லெவலில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஸோ ஓகே, டயபெட்டிஸ் வந்து அது வந்து தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. அதில் எது வந்து ப்ராப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தாங்க நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. 20 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குங்க. எனக்கும் இருக்குமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த 5 ஜூஸில் ஏதாவது ஒரு 2-3 ஜூஸ் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைங்க, 2-3 நாள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆப்பிள் ஜூஸ். ஸோ ஆப்பிள் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஜூஸில் இந்த 5 ஜூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸை வந்து, அதாவது பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள். அதில் நல்லா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதில் வந்து நேச்சுரலாக வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது, அதில் வந்து எல்லாமே வந்து முடியறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் லெவலில் இருந்தால் முடியும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா பிளட் சுகர் லெவலில் கரெக்டாக கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஆப்பிள் ஜூஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இது அவகடோ. இப்போ வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியராக வந்துட்டுருக்கு. ஸோ அவகடோ ஜூஸ் வந்து நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவகடோ ஜூஸ் கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு வெண்ணெய் மாதிரி பட்டர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு திக்னஸ் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அது கேலரிஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவகடோ ஜூஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ முடியல, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதாங்க ரொம்ப டாப் நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுறது தாங்க கேரட் ஜூஸ். நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கேரட். ஆனால் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கிறது எதுவுமே நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாதால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த சுகர் டயபெட்டிஸ் வந்ததால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவர் லிம் ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. அதாவது காலில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா, பாதத்தில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கால் வந்து ரிமூவ் பண்ணுற அளவு கூட இந்த சுகர் லெவல் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் பிளைண்ட்னஸ், விஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. விஷனை வந்து நல்லா பக்காவாக வச்சுக்கும். ஸோ கேரட் ஜூஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறியில் நம்ம பொரியல் சைட் டிஷ்ஷாக செய்யும்போது கேரட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து பழகுனீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்கும். ஸோ பிளட் சுகர் லெவலை கரெக்டாக கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணும். அண்ட் நம்பர் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி. ஸோ ஜிஞ்சர் ஜூஸுங்க. ஜிஞ்சர் ஜூஸ் நம்ம வந்து ப்ளெயினாக எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஜூஸில் ஜிஞ்சர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸ் போடுறீங்க, இல்லை ஒரு பூசணிக்காய் ஜூஸ் போடுறீங்க அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இஞ்சியை கட் பண்ணி அந்த ஜூஸில் வந்து நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ப்ளெயினாக ஜிஞ்சர் ஜூஸ் குடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த புதினா ஜூஸ் குடிக்கும் போது இந்த கொத்தமல்லி அது மாதிரி க்ரீனிஷாக லீவ்ஸ் வந்து போட்டு ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இஞ்சி போட்டோ, முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஜூஸாக எடுத்துக்கலனாலும் நம்ம சமைக்கிற நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப மகத்துவமானது. ஸோ நம்ம நிறைய அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பாஸ்தா, பர்கர் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே நம்மளுடைய பாதி மருத்துவ செலவை வந்து கம்மி பண்ணிடலாங்க. ஸோ ஜிஞ்சர் டீயாகவும் குடிக்கலாம், ஜூஸாகவும் குடிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஜூஸு. ஸோ முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பாங்க. இதை நீங்கள் ப்ளெயினாக அழகாக வாஷ் பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லெமனும் ஜிஞ்சரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு நல்லா ப்ளெயினாக சாப்பிடணுமா, ப்ளெயினாக சாப்பிட்லாம். ஒரு 2 சால்ட்டு, 2 கல் உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி. இதை நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க, வேறு எந்த கீரை எடுத்தாலும் ஓகே. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை,
கீரை, ஸோ எந்த விதமான வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, முடக்கத்தான் கீரை, ஸோ எந்த விதமான கீரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, வீக்லி ஒன்ஸ் கீரை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 விதமான ஜூஸுங்களை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிளட் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக வந்து அது வந்து தடுக்கும். ஸோ ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து, அதாவது 20 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.